திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, நம்முடைய மானம், மரியாதை இவைகளை தற்காத்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்ப்போம். அதற்கு உங்களிடத்தில் ஒரு 7 விதிகளை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். விதி 1, சொன்ன சொல்லை காப்பாற்றுதல். அதாவது கொடுத்த வாக்கை மேக்சிமம் நாம் என்ன செய்ய வேண்டும், தவறாமல் நிறைவேற்றிவிட வேண்டும். வாக்கு கொடுப்பதற்கு முன்பு இது நம்மால் முடியுமா, நம்முடைய தகுதிக்கு இது சரி வருமா, குடும்ப சூழ்நிலைக்கு சரி வருமா என்பதையெல்லாம் உணர்ந்து வாக்கு கொடுக்க வேண்டும். 2, எல்லைகளை வகுத்தல். நம்முடைய எல்லைகள், அதாவது நம்முடைய கல்வி என்ன, நம்முடைய பாரம்பரிய குடும்பம் என்ன, நம்முடைய பொருளாதார ரீதியான தகுதி என்ன, இதையெல்லாம் நாம் வரையறுத்து நமக்குள்ளே ஒரு வடிவத்தை, நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், அப்போ நாம் யார்கிட்ட பழகணும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பம்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பணக்காரர்கள் வரிசையில் இருக்கிற நண்பர்களோடு பழகிறாருன்னு வச்சுக்கிடுங்க. அந்த பணக்கார நண்பர்கள் என்னதான் பழகினாலும் அவர்கள் மனதில் ஒரு இவெல்லாம் நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கீழானவன் தான் அப்படி என்று ஒரு ஓரமாக அவங்கள ஓரங்கட்டி தான் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த தகுதி நிலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வரையறுக்க வேண்டும். நம்முடைய தகுதி என்ன என்பதை வரையறுத்து கொண்டு அதற்கு ஏற்ற பிரதி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அடுத்து 3, பிறரை மதித்தல். அதாவது யாரையுமே நாம் முதல்ல அதிகமாக நாம் என்ன செய்யணும், மதிக்கணும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். யாரையும் ஒருத்தரை நம்ம அடாபடான்னா பதிலுக்கு அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதனால் யாரையும் நம்ம மதித்து என்ன செய்ய வேண்டும், அன்போடு பேச வேண்டும். அதே நேரத்தில் நாம் மதித்து பேசினா கூட அவர்கள் நம்மை பதிலுக்கு அவமானப்படுத்துகிறார்கள் அல்லது அந்த அளவுக்கு அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவங்கள விட்டு விலகிடணும் படிப்படியாக. இது 3. அடுத்து 4வது சுயசார்பு. அதாவது எந்த ஒரு நிலையிலும் பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் இவைகளில் நீங்கள் யாரையாவது சார்ந்து இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு தொந்தரவாக தான் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் வாழ்க்கையில் எப்படியாவது உயர்ந்து சுயசார்பில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உயர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து அமைதி காத்தல். தேவையற்ற இடங்களில் போய் தேவையற்ற வாக்குவாதங்களை அதை ரொம்ப ஈடுபடக்கூடாது. அதேமாதிரி பிரச்சனையான ஒரு 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 நிகழ்வு இருக்கிறது என்று சொன்னால் அதில் போய் ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்து இன்னொரு பக்கம் வாதம் புரிவது, இப்படி நேரத்தை வீணாக்குவது என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆமாம், இது ரொம்ப முக்கியம். அடுத்து தவறை 6வது தகுதி நம்மிடத்தில் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ சில குற்றங்கள் அல்லது தவறுகள் இருந்தால் அதை யாராவது சொல்லி காட்டிவிட்டால் அதை நியாயப்படுத்துவதற்கு பதிலுக்கு வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது. சரி, தெரியாமல் நடந்துட்டது, இனிமேல் நான் திருத்திக் கொள்கிறேன், மன்னித்து விடுங்கள் என்று உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த வார்த்தைகளில் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தி விட வேண்டும். அது ஒரு நல்ல ரியாக்ஷனை உங்களுக்கு தரும். ஆனால் அந்த தாழ்மையை வெளிப்படுத்துவதற்கு முன்பு சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து வெளிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மௌனம் காத்துவிட்டு தகுந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்து மற்றவர்களிடத்தில் இலவசங்கள் ஏதாவது அவர்களே விரும்பி தந்தாலும் மேக்சிமம் அதை என்ன செய்யணும்னா விரும்பாமல் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை தவிர்க்கவே முடியாது, அவர்கள் ரொம்ப அன்போடு தருகிறார்கள் என்று சொன்னால் அதை ஒரு மரியாதையோடு வாங்கி கொண்டு அதை என்ன செய்ய வேண்டும், அதற்கு பதிலுக்கு நாம் ஏதாவது செய்ய முடியுமா என்று ஒரு சந்தர்ப்பத்திலே அதை நாம் என்ன செய்ய வேண்டும். இப்படியே இலவசமாக வாங்கிக்கிட்டே இருக்கணும், இன்னும் அவங்க தந்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் நீங்கள் படிப்படியாக வளர்த்து கொண்டால் உங்களுடைய சமுதாய அந்தஸ்தும் மதிப்பு மரியாதை நன்கு உயரும் என்பதை அனுபவத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.